வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இங்கே ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி சிவிலியன் போஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனவரி 7 அதாவது இன்னிலிருந்து 6ஆம் தேதி பிப்ரவரி, அடுத்த மாதம் 6ஆம் தேதி பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எந்த மாதிரி போஸ்டஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்ல வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்து 29,200லேருந்து 92,300 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்ட் இருக்கு. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ட் இருக்கு. லோயர் டிவிஷன் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா 11 வேகன்ட் இருக்கு. ஸ்டோர் கீப்பரில் வந்து 24 வேகன்ட்டு, ஃபோட்டோகிராஃபரில் வந்து ஒரு வேகன்ட்டும், ஃபயர்மேனில் 5 வேகன்ட்டும், குக்கில் வந்துட்டு 4 வேகன்ட்டும், லேப் அட்டண்டன்ட்ல ஒரு வேகன்ட்டும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் 29 வேகன்ட்டும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31 வேகன்ட்டும், அடுத்து வாஷர்மேனில் வந்து 22 வேகன்ட்டும், கார்பெண்டர் அண்ட் ஜாயினர் வந்துட்டு 2 வேகன்ட்டும், டின் ஸ்மித்து ஒரு வேகன்ட்டு உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 113 வேகன்ட் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். அக்கௌண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 வயசு வரை இருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சிருக்கணும், அதாவது பிகாம் முடிச்சிருந்தாலே போதுமானது. இல்லைன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கேஷ் அண்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதுமானது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல 80 வேர்ட்ஸ் பர் மினிட் நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவல் டைப்ரைட்டர் 65 மினிட்ஸ்க்கு, இங்கிலீஷ்ல 75 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லைன்னா சிஸ்டம்ல வந்துட்டு நீங்க அதாவது கம்ப்யூட்டர்ல 50 நிமிஷத்துல 50 நிமிஷத்துல நீங்க வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு எடுத்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதில் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வயசு வரை இருக்கணும். இதற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 25 வேர்ட்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டோர் கீப்பருக்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஸ்டோர் கீப்பிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வயசு வரை இருக்கணும். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்து ப்ளஸ் வந்து டிப்ளமோ இன் ஃபோட்டோகிராஃபி முடிச்சிருந்தா போதுமானது. இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அதாவது உங்களுக்கு முன்னுரிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. இதற்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஹைட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிட் லைசன்ஸ், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், லைட் மோட்டர் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குக்குக்கு பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் குக்கிங்கான உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லேப் அட்டண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 10th வந்துட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லேபரேட்டரி அண்ட் கெமிக்கல் இதில் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லேபில் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. இதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெல்டர், வாட்ச் ரிப்பேரர், பிளாக் ஸ்மித் இந்த மாதிரி வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணி ஒரு 1 yearக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஷர்மேனுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் ஜாயிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டின் ஸ்மித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல், அதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்ரெண்டிஸ்ஷிப்பில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு மோட் ஆஃப் செலெக்ஷனில் ரிட்டன் எக்ஸாம் 100 மார்க்குக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு நடத்துவாங்க. அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு போடுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த மாதிரி வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2 hours இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் கிடையாது. ஸோ ஹிந்தி இங்கிலீஷில் தான் நீங்கள் ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனுக்கான வெப்சைட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வந்துட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.